கொஞ்சம் சிரித்து நெஞ்சம் மகிழ, செவிக்கும் சிந்தைக்கும் தெவிட்டாத தேனின்ப விருந்தாய் பல் சுவை விருந்து படைக்கும் மதிய விருந்து. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்று மதிய விருந்திலே என்ன விடயம் வரப்போகிறது என்று ஆவலோடு காத்திருந்தீர்கள். நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெறவிருக்கிறது. மறைந்த மூத்த அறிவிப்பாளர், இலங்கை வானொலியின் அசையாத கோபுரம் KS ராஜா அவர்களுடைய நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையவிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் மீண்டும் KS ராஜா நினைவுகளோடு நாங்களும் சங்கமிக்கலாம். வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டி கருகில் அவளுடன் குழுமியிருக்கும் பல லட்சக்கணக்கான அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எமது வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜா ராஜா நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்காக வந்துவிட்டேன். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. KS ராஜா அவர்களின் நினைவலைகளை சுமந்து வரும் விசேட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் சொந்தங்களே. KS ராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது அதனோடு பின்னி பிணைந்த மற்றொரு நாமமும் ஒன்று. ஒரே தளத்தில் உயர்ந்து நின்ற இரட்டை கோபுரங்கள். அதில் ஒன்று KS ராஜா என்றால் மற்றைய கோபுரம் BH அப்துல் ஹமீத். இருவரும் சமகாலத்தில் ஒன்றாக பயணித்த ஜாபவான்கள். ஒரு கோபுரத்தின் உயரத்தை அதன் அருகே இருந்த மற்றொரு கோபுரமே சரியாக அளந்து சொல்லக்கூடியது. அந்த வகையில் KS ராஜாவின் வாழ்க்கை வரலாற்றில் தவிர்த்து விட முடியாத ஒரு குரல் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீதுடையது. இந்த நேரத்திலே KS ராஜாவினுடைய நினைவலைகள் தொடர்பாக தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள எங்களோடு இணைந்து கொள்கிறார் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள். வணக்கம் திரு ஹமீத் அவர்களே. வணக்கம் சகோதரர் உதயகுமார். நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். என் மீது கொண்ட அன்பின் மேலிட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கோபுரத்துக்கெல்லாம் ஒப்பிட்டு புகழ்ந்து விட்டீர்கள். அந்த ஓமைக்கு